प्यार प्रेम कादलुम सरी இதுவும் சரி பட் ஸ்டார் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஹரிஷ் கல்யாண் வந்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நோ ஆக்சுவலி அவர் வே இருக்கும்ல, அவர் ஆக்டிங் வே அவர் வந்து நடத்துறாரு தி பெஸ்ட். ஸ்டோரி எந்த அளவுக்கு வர்த் பயங்கர வர்த். நிறைய அன்எக்ஸ்பெக்டட் சீன்ஸ், நிறைய கூஸ்பம்ஸ் ஆன சீன்ஸ் இருக்கும். எல்லாமே பெஸ்ட் தான். பழைய சாங் ட்ராக்கோ வருது, நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. நானே எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணிட்டா அது நல்லா இருக்காது. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் மூவி செம்மையா பண்ணியிருக்காங்க. அவர் அது ஆக்டிங்னே சொல்ல முடியல, நேச்சுரலாக இருந்தது. நமக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் நான் போயிருக்காங்க அந்த லாஸ்ட் வரைக்கும். அவர் ஒரு ஆக்டராக போகிற அளவுக்கு இருக்குன்னா மிடில் கிளாஸ்லேருந்து தான் போயிருக்காங்க. ஸோ நமக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது எப்படிலாம் போயிருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, ஆனால் யார் சொன்னான்னு தெரியல, எல்லாரும் இதே கொஸ்டினே வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ஃபுல் மூவி செம்மையாக இருக்குது. இந்த சீன் நல்லா இல்லை, அந்த சீன் நல்லா இல்லைன்னா சொல்லவே முடியாது. மேபி அது இருக்குமோ என்னமோ, ஆனால் இவரோட ஸ்டோரியை சொன்ன மாதிரியே தான் இருக்குது ஃபுல்லாக. கவினா இருக்கட்டும், எல்லாருமே சரி, ஓவராலாக பர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு எல்லாமே, அந்த ரைட்டிங்கும் சரி, ஒரு டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே ஓவராலாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த படம் நம்ம உட்காந்து ஒரு சில படம்லாம் உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற லாக் ஆரம்பிக்கும். இதில் எந்த விதமே அப்படி இல்லை. நம்ம உட்காரோம்னா கடைசி வரைக்கும் உட்காந்து நம்ம அதை பார்க்குறோம், அதை ஃபீல் பண்ணுறோம். நம்ம முடிச்சு வரும்போது அந்த கடைசியில் கிளாப்ஸ் தட்டுற சொந்தம் இருக்குல்ல, அதுதான் எங்கள் படமே. கடைசியில் எல்லாருமே ஃபீல் பண்ணி அவன் ஜெயிக்கணும்னு சொல்லி நம்மளும் அதை ஈகராக வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரோ அது சொல்ல உள்ளே ஒரு பாட்டு ஒன்று ஆட் பண்ணிருக்காரு, இவனோட ஓல்டு பாட்டு. அதை எல்லாம் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். அதுதான் இதோட ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அளவு படம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பாட்டு ஃபுல் வெர்ஷனாகவே ஆட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கு படத்துல. இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவாரு, சூப்பரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். படத்துல எந்த சீன் ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு? இன்டர்வெல்லாம் எண்டிங்குமே சூப்பரா இருக்கு. ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஏதாவது ஒர்க் இருக்கா? அவங்க ஒர்க்க சூப்பரா பண்ணிருக்காங்க அந்தந்த ஸ்டேஜ்ல. படம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்கு படத்துல. நிறைய படம் நம்ம டவுனா இருக்கும்போது பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கவினோட பர்ஃபார்மன்ஸ், யுவன், எலன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். டவுனாக இருக்கும்போது நம்ம எப்படி மேலே வரோம் அப்படிங்கிறதுனால இன்ஸ்பைரிங்காக இருக்கு. நம்ம பார்த்துருப்போம் இந்த 2K கிட்ஸ்ல வரும்போது பார்க்கும்போது பியார் பிரேம கதை சூப்பராக கொடுத்துருந்தாரு. அதே வகையில் இந்த படமும் சூப்பராக இருக்கு. அவருக்கு செமையா இருக்கு. படத்துல ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்க. ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எல்லாமே அவங்க கொடுத்தரோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கவின் செம்மையா நடிச்சிருக்காரு ப்ரோ. படத்துல வந்துட்டு எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது யார் முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம விடக்கூடாதுன்றத கரெக்டா சொல்லியிருக்காரு. கவின் நெக்ஸ்ட் பிக் ஸ்டாரா வருவார் ப்ரோ. நானாவோட பயங்கரமா இருக்கு, 100 மடங்கு அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையாவே நடிகனா அவனு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கான இந்த படம் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. கம்பேக் கொடுத்திருக்காரு. துள்ளுவதை எல்லாமே புதுப்பேட்டையில பார்த்த மாதிரியான இவனை நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படின்னா மயக்கமான படமே எடுத்துன்னு போறாங்க. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா போச்சு. அது மட்டும் தான் படத்தோட இது மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். செகண்ட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஃபாஸ்ட்டாக போச்சு ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. நான் ரொம்ப எதிர்ப்பேன். ட்ரைலர் வந்து வேறு லெவலில் இருந்தது. ட்ரைலர் பார்த்ததுக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. மற்றபடி மியூசிக் செம்மையாக இருக்கும். யுவன் கலக்கிட்டா இருக்கும். யுவன் செம்மையாக இருக்குது, கலக்கிட்டார். கவின் செம்மையாக நடிச்சிருக்காரு. மற்றபடி எல்லாம் செம்மையாக தான் இருக்குது. செகண்ட் ஹீரோயின் வந்து அந்தளவுக்கு இவங்க ஒர்த் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கரெக்டாக நடிச்சிருந்தாங்க, அது கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேகாக தான் இருக்குது. யுவன் பூஜ்ஜியம்லாம் மாஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யுவன் சாங்லாம் சூப்பர். கவின் ஆக்டிங் சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறது பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் ஆக சொல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த படத்தை சொல்லிக்கிறாரு. அப்பா கேரக்டர் வேற லெவலு. அப்பா சூப்பரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சினிமாக்காக நம்ம பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்பா தான் தேடுவார் ஃபர்ஸ்ட் சினிமாவை, நம்மளுக்கு கிடைக்கல சொல்லிட்டு பையனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுப்பாரு. ஸ்டார் படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 10-20 படம் ஒரு கலவி தான் தம்பி அந்த ஸ்டார் படம். அதாவது படத்துக்கு 2 ரிவ்யூ தரணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி ரிவ்யூ, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு தனி ரிவ்யூ, அப்படி தான் தரணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை ஓடுது, செகண்ட் ஹாஃப் வேற கதை ஓடுது, அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ஒரு 1 டைம் வாட்சபிளாக தான் இருக்குது இந்த படமே தவிர மற்றபடி மோசம்லாம் சொல்லிக்க முடியல. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்லாம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது கதை. அது செட் ஆகலை ஆக்சுவலாக. ஒருத்தர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வர மாதிரிலாம் காட்டுறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று பண்ணுவானுங்க. ஏதோ படத்தை அப்படி ஒப்பேற்றி வச்சுருக்காங்களே தவிர அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாருன்னு சொல்லலாம், செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் போருன்னு சொல்லலாம். அப்படி தான்